ஆயிடுச்சா? இப்போ பேசுங்க. என்னுடைய உயிருக்கு நிகரான தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜல்லிக்கட்டு தமிழனுடைய பாரம்பரியமான விளையாட்டை விளையாடணுங்கிறதுக்காக, எங்களுடைய தமிழ் உரிமையை மீட்கணுங்கிறதுக்காக அவனியாபுரத்தில் அறவழி போராட்டத்தில் எங்களுடைய இளைஞர்களோடு நாங்கள் நின்றோம், போராடினோம். ஆனால் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை இன்னைக்கு எங்களை அடித்து காயப்படுத்தி ஒரு இளைஞர் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவனை பாதி வழியில் தூக்கிட்டு போயிருக்காங்க. அவன் உயிரோட இருப்பானா இல்லையான்னு தெரியல. ஆக இன்னைக்கு அப்படியாப்பட்ட நிலையை இந்தியா தான் எங்களை அடிமைப்படுத்துச்சுன்னு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு எங்களை ஆள்கிற நாங்கள் ஓட்டு போட்ட தமிழக அரசு நீங்கள் அடிமைதான் எங்களை அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான், 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழினம், இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாத தமிழர் தேசிய இறையாண்மை கொண்ட ஒரு தனித்துவமான இனம் இன்னைக்கு இந்திய அதிகார வர்க்கம், அதாவது வெள்ளைக்காரன் கொள்ளையடிக்க வந்தப்ப கீழே கோடு பெற்றிய தேசம், அது இந்திய அதிகார வர்க்கம் 70 ஆண்டுகளாக தான் தமிழர்கள் ஆளுது, பாரம்பரியமிக்க தமிழர்களை. ஆக இந்த இந்திய அதிகார வர்க்கத்தினுடைய அத்துமீறலால அவர்களுடைய சுப்பிரமணிய சாமி குரலுக்கு பயந்து, இந்திய அதிகார வர்க்கம் மோடிக்கு பயந்து இன்னைக்கு தமிழக அரசு இன்னைக்கு எங்களெல்லாம் அடிச்சு கைது பண்ணி எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியல. இந்த உயிருக்கு போறான்னு நம்மளை கூட்டிட்டு போனோம், அவன் எங்க போறான்னு, அவன் இருக்கானா சாப்பிட்றானான்னு தெரியாது. ஒரே ஒரு விஷயம் தான், தமிழ் இளைஞர்கள், மானமுள்ள தமிழ் இளைஞர்கள் உடனே போராட்டத்தில் குதிக்கணும். எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் மாடு இருக்கோ அங்கெல்லாம் இறக்கி கொடுங்க, விளையாடுங்க. ஏறு தழுவுதல் எங்களுடைய கலாச்சாரம் மறந்துடக்கூடாது. இந்த ஜல்லிக்கட்டை அடக்கிறதுங்கிறது இந்திய அதிகாரத்தை அடக்கிறது சமமானது. எப்படி வெள்ளக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தணும் சமீபத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்தி வெளியேறினானோ ஐரோப்பிய யூனியன்ல இருந்து, அதுபோல இந்திய தேசத்திலிருந்து தமிழர் தேசம் தனியாக பிரிஞ்சு போக, சட்ட ரீதியாக பொது வாக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாடு தனியாக பிரிந்து போக இனிமேல் தமிழக இளைஞர்கள் போராட வேண்டும். இந்த ரத்தம் வீண் போகக்கூடாது. என் உயிரை போனாலும் எனக்கு கவலை இல்லை. முன்னாடி சொல்றேன், என் இனம் தமிழ், என் தமிழினம் தலை நிமிரணும். அது ஒண்ணுதான் தீர்வு. ஆக எதிர்க்க துணி